இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ப்ரோட்டீன் பால் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ப்ரோட்டீன் பால் வந்து ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும், ஈஸியாக வீட்டிலே நம்ம செஞ்சுக்கலாம். கடையில் ஸ்வீட்ஸ் அடிக்கடி வாங்கி சாப்பிடாம, இதில் வந்து சுகர் நான் சேர்க்காம வெல்லம் தான் இதில் நான் சேர்த்தியிருக்கேன். அதனால் இது வீட்டிலே நீங்கள் செஞ்சுக்கலாம். பாசிப்பயிறு வந்து நல்லா வறுத்து பவுடர் ஃபார்முக்கு கொண்டு வந்துடுங்க. ஏன்னா 200 கிராம் தான் எடுத்திருக்கேன், அதனால் மிக்சிலே அரைச்சிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஆல்மண்டு, கேஷ்யூ இதெல்லாம் எடுத்து மிக்சியில் வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டு எண்ணெய் விடாமல் வறுத்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அத்திப்பழம், டேட்ஸு, பிளாக் கிரேப்ஸ் இது எல்லாத்தையுமே நெய்யில் போட்டு வறுத்துக்கோங்க. ஒரு 50% வந்து அதை வறுத்துக்கோங்க. ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி முறிஞ்ச மாதிரி ஆயிரும். ஏன்னா அதில் இருக்கிற மாய்ஸ்டர் அப்புறம் நெய்யில் இருக்கிற மாய்ஸ்டர் வச்சு தான் நம்ம உருண்டையே பிடிக்கணும். ஸோ 50% வதக்கின மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. இதை செஞ்சு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்க அடிக்கடி வீட்டில் இருக்கும்போது எடுத்து கொடுக்கலாம், இல்லைனா ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் போட்டும் கொடுக்கலாம். அத்திப்பழம் இல்லை அப்படின்னா டேட்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். டேட்ஸு அப்புறம் பிளாக் கிரேப்ஸு இதெல்லாம் கூட போட்டுக்கலாம். அதுதான் வாங்கணுன்ட்டு இல்லை வெறும் டேட்ஸ் மட்டும் நெய்யில் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இன்றைக்கி வெல்லம் தான் எடுத்துருக்கிறேன். வெல்லத்தை நல்ல பவுடர் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டு ஓரளவுக்கு தட்டி எடுத்துக்கோங்க. பெரிய வெல்லமாக இருந்ததுன்னா கொஞ்சம் பொடிச்சிக்கலாம். நீங்கள் பொடிச்சிட்டு இந்த பாசிப்பயிறு, வறுத்த மாவு, டேட்ஸு இதெல்லாம் போட்டு எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நல்ல ஒரு பவுடர் ஃபார்முக்கு கொண்டு வந்துடுங்க. ஏன்னா அந்த டேட்ஸ் வதக்கினதுலேயே நெய் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். கொஞ்சம் சுக்குப்பொடி சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த எல்லா ஸ்வீட்ஸ் எல்லாத்துமே சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு வந்து வயிறு சில பேருக்கு உப்புசமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பிஞ்சு இல்லைன்னா 2 பிஞ்சஸ் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சின்ன சின்ன குட்டி குட்டி பால் மாதிரி பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியானது, ஹெல்தியானது கூட. ரொம்ப குழந்தை குட்டியாக இருந்தால் சின்ன பாலாக உருட்டிக்கலாம். பெரியவங்களுக்கு ஓரளவுக்கு பெரிய பாலாக நீங்கள் உருட்டிக்கலாம். இது ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடியாக இருக்குது.